ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானா கானா. இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். டுடேஸ் லஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸில் என்னுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு சிஸ்டர் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமா 2 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுமே நம்ம 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக கரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அதுக்குள்ளே தக்காளியும் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த புளி தண்ணியை நம்ம வெங்காய தக்காளி கலவையோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு அந்த திப்பிலாம் இல்லாத மாதிரி பார்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதித்து வரும்போது சைடில் நுரை தட்டி வரும். அந்த நுரையெல்லாம் நீக்கிடலாம். இப்போது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதை ஒரு 2 to 3 hours ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, 3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடைச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொரகரப்பாக நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பருப்புக்கான காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் வேணும்னா கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு தேங்காய் பத்தையை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையே இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம். இப்போது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பெல்லாம் இப்போது உருண்டைங்கெல்லாம் இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த பருப்பு உருண்டைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம போட்டிருந்த எல்லா உருண்டைங்களும் மேலே வந்திருக்கும். சைடில் பார்த்திங்கனாலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீதமுள்ள பருப்பை வச்சு நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை குழம்புக்கு கோஸ் பொரியல் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி கீரை கடையில் செஞ்சுருந்தேன். நூக்கல் பொரியல் செஞ்சுருந்தேன். நூக்கல் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நார்மலாக பொரியல் செய்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு பொரியல் பண்ணி கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.